ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. மேம் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து வர நீளுது. அப்போ நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரிலேஷன்ஷிப்பில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதில் பசங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு, ஐயோ போச்சுடா ஒன்று எல்லாரும் சேர்ந்து கணத்தில் தள்ளி விட போகிறாங்க. மேரேஜ்னா தானாக குதிக்கிறது, அரேஞ்ச்டு மேரேஜ்னா 4 பேர் தள்ளி விடுறது, ஆக மொத்தத்தில் கிணத்துல குதிக்கிறது அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசினாலும் ரீல்ஸில் ஒரு ஹாப்பி கப்புளாக நம்ம காட்டணும். அது ஒரு ரியாலிட்டிக்குமே அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி வாழ்ந்து அதனால பிரச்சனைகள் வரவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா, மெச்சூரிட்டி லெவலில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். சேம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சண்டைகள் வரும், காம்படிட்டிவாக இருக்கும். பொண்ணுக்கு வயசு அதிகமாக இருக்கிறப்ப என்ன பையனுக்கு கம்மி வயசா, இதை நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன். வேறு எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக வச்சு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ளே இருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் கம்ப்ளீட்டாக தலையை பிச்சுக்கிட்டு தான் வராங்க கவுன்சிலிங்க்கு. ஓகேங்களா, அவனுக்கு ஒரு 20-21 இயர்ஸ் தான். ஆனால் இந்த விமனுக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். இவன் என்ன சொன்னால், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்டடாகவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு. இல்லை, எப்படி கமிட்டட் இல்லாமல் அப்போ நான் கேட்குறதெல்லாம் நீ வாங்கி நான் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் நடக்கிற இன்லாஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா அப்படியே மெமரியில் ஸ்டோர் ஆகிடுது. அந்த பேகேஜோடையே வருஷங்களை கடந்து சின்ன பிரச்சனை வந்தாலும், அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு உங்கள் அம்மா என்ன இந்த புடவை தான் கெட்ட சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன். இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ இது, எதுக்கு அது, எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாமல் கிளாஷஸ் ஆகி கான்ஃப்ளிக்ட் ஆகி வெளியே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் வரவங்க இருக்காங்க. நாங்கள் பார்ட்டி போகிறோம், அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை டூர் கூப்பிட்டு போகிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூப்பிட்டு போகிறேன், வேறு என்னங்க வேணும் அப்படின்னு தான் ஒரு உடனே வைஃப் சொல்லுவாங்க. இது எல்லாமே செய்கிறாருங்க, ஆனால் எங்கே போனாலும் அவர் ஃபோனில் தான் இருப்பார். 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வே ஃபார்வர்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. வணக்கம். இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு மன உறவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய புரிதல் குறைபாடு, அது சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து வர நீளுது. அப்போ நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த புரிதல் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ மேரேஜ்லேயே நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளே கலந்து பேசிக்கிறது நல்லதோ? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரிலேஷன்ஷிப்பில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, திருமண வாழ்க்கை, அந்த திருமண பந்தம் அப்படின்றத பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கே முதல்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போதே பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான தயாரிப்பு முறைகள், அவங்கள தயார்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கணும், அவங்களுடைய வாய்ஸ் அவுட் வரணும், அவங்களுக்குன்னு ஒரு படிப்பு உரிமை வரணும். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கான தெளிவுகளும் அவங்களுக்கு உலக வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் அதிகமாகுது. அப்படி ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் மாதிரி வருது. இது ஆண்களுக்கும் இருக்குது. ஆண்களுக்கும் இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பிம்பம் யூஸ்வலாகவே ஏற்படுத்தப்படுது. இதில் பசங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு, ஐயோ போச்சுடா ஒன்று எல்லாரும் சேர்ந்து கணத்தில் தள்ளி விட போகிறாங்க. இதில் வேற ஒன்று சொல்லுவாங்க, லவ் மேரேஜ்னால் தானாக குதிக்கிறது, அரேஞ்ச்டு மேரேஜ்னால் 4 பேர் தள்ளி விடுறது, ஆக மொத்தத்தில் கிணத்துல குதிக்கிறது அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசினாலும் இந்த திருமண வாழ்க்கையே ரொம்ப பயப்படணும். வந்தால் நம்மளுக்கு இது திருமணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ப்ரிப்பரேஷன் தான் நடக்குது. அப்போ உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, வந்த உடனே அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே நம்மளுடைய
இடம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பர்சனை ஒரு நம்மளுக்கு பார்ட்னராக வந்திருக்கிற ஒரு கணவனோ இல்லை கணவன் மனைவியோ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க, நமக்காக நிற்கிறாங்களா இல்லையான்ற அந்த ஃபேக்டர் கூட போகும்போது பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், இந்த திருமண வாழ்க்கைனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் உள்ளே வரணும். ஸோ இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் நாங்கள்லாம் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கைனா என்ன, எதுக்காக நீங்கள் இதுக்குள்ளே போகணும், எதுக்கு நம்ம திருமணம் பண்ணிக்கணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய சேலஞ்சஸ் என்ன, இது எல்லாமே தெரியும் போது ஸ்லோவாக அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. மேம், இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே பார்ட்னர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ், இப்போ வந்து ஒரு 2K கிட்டும் ஒரு 90s கிட்டும் கல்யாணம் பண்ணும்போது வரக்கூடிய சிக்கல்கள், புரிதல் குறைபாடுகள் நிறைய. ஸோ இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது மேம்? இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணுதில்ல? ஆமாம், நிறைய என்னென்னா 2K கிட்ஸ் அண்ட் 90 கிட்ஸ்ன்னு வரும்போது ஏஜ் கேப்பே வந்து உங்களுக்கு 7-8 இயர்ஸ் ஆகிடுது. ஐடியலாக வந்துட்டு மேரேஜுக்கான ஏஜ் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான அந்த மெச்சூரிட்டி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது இல்லாமல் வாழ்க்கையோடைய புரிதல் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றின புரிதலும் கொஞ்சம் இருக்கும். விமென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடியல் ஏஜ் ஃபார் மேரேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 25 to 30. இது மென்னு பார்த்தீங்கன்னா 27 to 32. ஸோ இதுக்குள்ளே அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மேரேஜில் வரும்போது அவங்களுக்குள்ள சில அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்டர்ஸு கொஞ்சம் விட்டு கொடுக்குறது இதெல்லாம் இருக்கும். இதே நீங்கள் வந்து 21 and 30 இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏஜ் மட்டும் இல்லை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நான் வேறு மாதிரி வளர்ந்துருப்பேன், அவங்க வேறு மாதிரி வளர்ந்துருப்பாங்க. இன்னொன்று அது எல்லா ஏஜ்லேயும் இருக்கும். பட் என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏன்னா 20ஸ்லேருந்து 30க்கு போயிடுவாங்க. இவங்க அப்போ தான் 20ஸ்குள்ளே அழகாக வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எக்ஸைட்மெண்ட்டு, ரீல்ஸில் வந்துக்கிட்டு ஒரு ஹாப்பி கப்புலாக நம்ம காட்டணும், இந்த மாதிரிலாம் ஒரு பேரலல் யூனிவர்ஸ். ஆமாம், அது ஒரு ரியாலிட்டிக்குமே அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி வாழ்ந்து அதனால் பிரச்சனைகள் வரவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா மெச்சூரிட்டி லெவலில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நான் ஒரு விஷயத்தை அணுகிற முறை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நான் ரொம்ப இப்போ எனக்கு ஏஜ் 30ன்னும் போது அதை நான் ரொம்ப புரிதலோடு எடுத்து போவேன், கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் 20-22 வயசில் இருக்கவங்க அப்போவுமே அந்த பிரச்சனையை முடிச்சிடணும். அதுவும் பெண்களுக்கு எப்போவுமே உடனே பேசி அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கும் போது 22 வயசு பொண்ணெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஏன் நான் கேட்கக்கூடாதா, நான் சொல்லக்கூடாதா, நான் வந்து எனக்கு என்ன அந்த ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு நான் பேசணும், நான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பப்ளி யூத், அந்த யங்கோடைய அந்த பிளட்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும்போது இந்த 30 ரொம்ப சட்டிலாக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் முடிச்சுட்டு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கிற ஒரு மேன் வந்து என்ன பண்ணிடுறாரு, அமைதியாக போய்டுறாங்க. ஸோ இது என்ன ஆகிடுதுன்னா இது வந்து இமோஷ்னலாக அவங்க வந்து கோஸ்ட் ஆகிடுறாங்க. இமோஷ்னல் கோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த சைலண்ட்டாக இருக்கிறது என்ன ஆகிடுதுன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பெரிய ஒரு இதுவாகிடுது. இதுவே வந்துட்டு சேம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சண்டைகள் வரும். ஏன்னா காம்படிட்டிவாக இருப்பாங்க, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், நானும் அச்சீவ் பண்ணியிருக்கேன் நீயும் அச்சீவ் பண்ணியிருக்கேன், 2 பேரும் ஒரே ஏஜ் தான், என்ன பெருசாக உனக்கு தெரிஞ்சிட போகுது, இப்படி என்ன ஆகிடுதுன்னா அந்த ஒரு ஃபேக்டரும் இருக்குது. ஸோ கரெக்டான ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் தான். 5 to 6 கேப்பில் ஆமாம், மேரேஜ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ அகெயின் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பையனுக்கு ஒரு 5 to 6 வயசு அதிகமாக இருக்கணும், பொண்ணுக்கு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரில் பேசுகிறீங்க. இப்போ பொண்ணுக்கு வயசு அதிகமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுறது? பையனுக்கு கம்மி வயசா? இது நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன். ஏன்னா இது நிறைய நடந்துட்டுருக்கு. ரீசெண்டாக கூட நிறைய பேர் என்னை வந்து கிளைண்ட்ஸாக வரும்போது கூட என்ன ஆகிடுதுன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் நான் பார்க்குறேன். மென் கம்மி வயசு, விமென் ஜாஸ்தி, இல்லைன்னா மென் வந்து எக்ஸ்ட்ரீம் வயசு ஒரு 50 அண்ட் பெண்களுக்கு வந்து 25-20 இந்த மாதிரி. பட் நீங்கள் கேட்ட அந்த விமெனுக்கு அதிகமான வயசுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த விமென் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவாங்க, ஒரு கெரியர் பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அவங்களுக்குள்ள, அவங்களே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்பாங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு சின்ன பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளிங்கிங்னஸ் இருக்குல்ல,
யூசுவலாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பவுமே ஹஸ்பண்டையோ இல்லை பார்ட்னரையோ நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற, அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற, ஏன் நீ வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு நீ எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கேன் நீ கண்டுக்க மாட்டேங்கிற இந்த மாதிரி ஒரு கிளிங்கிங்னஸ் வந்து மெச்சூர்டு விமனுக்கு இருக்காது. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எங்கே போகணும்னு நினைக்கிறேன், இந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு நீ வெளியே போயிட்டு வா, நீ வந்து ஃப்ரீடமாக ஆயிரு. அதாவது என்னென்னா ஒரு மதர்லி கேரு, ஒரு ப்ரொடெக்டிவ்னஸ்ஸு, ஒரு கான்ஃபிடென்ட் விமன் கிட்ட ஒரு மென் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டடாக ஃபீல் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ ஹாப்பியாக இரு, நீ சந்தோஷமா இரு. ஏன்னா அந்த சின்ன பையன் கேள்வியும் கேட்க மாட்டான். அந்த விமனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பெருசாக கேள்வி கேட்க மாட்டான், சொல்கிறத செய்வான், கூடையே வருவான், கூடையே போவான். அதாவது நான் சொல்கிறத கேட்குறதுக்கும் என்னைய வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன், வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக வச்சு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் சேஃப்டின்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து ஈகோ இருக்காது, ரொம்ப வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அந்த ஒரு இது இருக்காது. இந்த அதாவது இமோஷனல் அட்டாச்மெண்ட்டை சொல்லுது, கிளிங்கிங்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் நேகிங்காக இருக்கிற விமன் இருக்க மாட்டாங்க. ஸோ மென்னுக்கு வந்து எனக்கு கிடைக்குதா ஜாலியாக நான் வாட்னு சுற்றிட்டு வருவேன், கந்து பிக்கப் பண்ணிவிடுவேன், ட்ராப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஜாலியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அது மாறிடுது. ஆனால் நிறைய ரோல் மாடல்ஸ் எடுத்துக்கிட்டு தானே இது உள்ளே வர்றாங்க. கைண்ட் ஆஃப் ஜெசி கார்த்தி அப்படிங்கிற லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு தானே பசங்க கண்டிப்பாக வராங்க. இது இனிஷியலாக இது பயங்கர அட்ராக்டிவாக இருக்குங்க. ஏன்னா மெச்சோர்டாக திங்க் பண்ணுவாங்க, விமன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. பட் போக போக என்ன ஆகிடும்னா ஏஜ் கேப்பில், அதாவது அதிகமான ஏஜ் இருக்கிற மென்னன் ரொம்ப யங் ஏஜ் விமனோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு யங் பாய்க்கும் ஒரு ஏஜ் ஜாஸ்தியாக இருக்க விமனோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இனிஷியலில் இருக்கிற மாதிரி எண்டிங் வராது. இட் வில் கோ இன்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒரு 2 years 3 yearsல கம்ப்ளீட்டாக தலையை பிச்சுக்கிட்டு தான் வராங்க கவுன்சிலிங்க்கு. இதை என்னை தாண்டி, ஏன்னா அந்த பையனுக்கு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிற அந்த ஒரு இது வந்துடும். திடீர்னு இவங்க வந்துட்டு இல்லை அது எப்படி என்னை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படியே கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வரணுன்னாலும் சேலஞ்சஸ் ஜாஸ்தியாடு. மேரேஜுன்னு அவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரியாலிட்டி, மேரேஜோட ரியாலிட்டின்னு சில இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அவங்களால அடாப்டே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்த சில கேசஸ் இருக்கும்ல, இந்த விஷயம்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டெஸ்டிமோனியலாக சொல்ல முடியுமா? என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, யூஸ்வலாக அந்த பையன் தான் வந்துட்டு அந்த பர்சன் வந்து ஜிம்லலாம் ட்ராப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவனுக்கு வந்து ஒரு 20-21 years தான். ஆனால் அந்த விமனுக்கு பார்த்தீங்கன்னா 35 years. 14 வயசு டிஃபரன்ஸா? இது ரொம்ப வந்து எனக்கு சிரிப்பு வந்தாலும் இட் இஸ் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப மனசுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போல்லாம் எப்படி வந்து உலகம் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இது. ஸோ அது என்னன்னா, ஜிம்லுக்கு ட்ராப் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவாங்க. அண்டு அவனுக்கு என்ன வேணுமோ அந்த லேடி வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு லேப்டாப், இல்லை மேரிட் ஆகலை, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது நான் சொல்கிறேன். ஸோ லேப்டாப்பை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, அவனுக்கு கெரியர் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ அவன் வந்து ஐடியில் வேலை பார்க்குறதுக்கு படிச்சுட்ருக்கான். இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு கிட்டத்தட்ட 5-6 years கழிச்சு தான் அவங்க வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பர்சன் வந்து ஐடிக்குள்ளே போயாச்சு, வேலையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஸ்டில் he is connected with this woman. அப்போ என்ன ஆகுது, he is getting attracted to a younger, அங்கே இருக்கிற ஒரு கொல்லி கிட்ட அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. அந்த மென் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஆரம்பித்து என்ன ஆகிடுது, நீ வந்து பேசக்கூடாது, நான் தான் உன்னுடைய லைஃப்பையே வந்து மாற்றிருக்கேன், நான் தான் உனக்கு ப்ரொவைட் பண்ணேன், நீ எப்படி வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொன்னால், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்டடாகவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு. இல்லை எப்படி கமிட்டட் இல்லாமல் அப்போ நான் கேட்குறதெல்லாம் நீ வாங்கி நான் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லி 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, த லேடி அட்டெம்ப்டட் இதுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்து தே கேம் டு மை கிளினிக். அப்போது நான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா? சர்ப்ரைசிங்லி தட் விமன் வாஸ் மேரிட். ஆல்ரெடி மேரிட். ஓகே. அப்போ நான் கேட்டது என்னென்னா, அண்ட் ஷி ஹேஸ் அ கிட் ஆல்சோ.
ஆனால் என்ன அப்படின்னா டிவோர்ஸ் ஆகி அவங்க இருக்காங்க. குழந்தைய வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டில் அவங்க ஊருன்றதுனால ஏதோ ஊர் சொன்னாங்க, பட் ஐ எம் நாட் வெரி ஷுர். அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய பார்த்துருக்காங்க, இவங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்து ஒரு மேரேஜிலேருந்து வந்து வெளியே வந்து இப்படி ஒரு சின்ன பையனோடு நீங்கள் எப்படி வந்து உங்களால் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு எப்படி இதை சொல்ல முடியுது அப்படின்ட்டு. அவங்க அந்த பையன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படின்னா, அவர் வந்து நான் என்ன சொன்னாலும் அவருக்கு வந்து புரியாது, நான் செஞ்சாலும் அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. பட் இந்த பையன் வந்து நான் சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு சூப்பரு, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அவனை நான் டேக் கேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் போச்சு. அப்போ நான் சொன்னேன், இது மோரலெஸ் இது வந்து ஒரு கேரிங் தான். இதை நீங்கள் வந்து லவ்வுக்குள்ளே கொண்டு வந்தது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நீங்கள் அவனுடைய லைஃப்பை நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து ஒரு ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு மேரேஜ் லைஃப்பும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த குழந்தை அந்த மதர் கேரை இங்கே ரீஃபில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தவிர்த்து இது ரிலேஷன்ஷிப்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு 3-4 months ஆச்சு. டிஃப்ரென்ஸ், அதாவது இது வந்து அவங்க வந்து அந்த பையன் மேலே இல்லை, அவங்க குழந்தை மேலே காட்ட முடியாதது ஒரு இடத்துல காட்டியிருக்கிறது. அது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பாகவும் அந்த பையன் வந்து அதுக்காக வந்து கிரேட்ஃபுல்லாகவும் அதுக்கு கமிட்டடாக இருக்கணும்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்படி அதை வந்து சரி பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு அங்கேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து ஐ திங்க் அது ஒரு 3-4 years முன்னாடி வந்தது இந்த கேஸ். நான் அந்த பையன் எனக்கு மெசேஜ் பண்ணுவான், ஹீ இஸ் மேரிட் டு த கேர்ள் ஹூ ஹீ சா. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷி வெண்ட் ஆஃப் டு த சேம் பிளேஸ். அவங்க குழந்தை எங்கே இருக்கோ அங்கேயே போயிட்டு ஷீ இஸ் தேர் வித் த கிட். அவங்களுடைய கான்டாக்ட் என்கிட்ட இல்லை, பட் திஸ் பாய் யூஸ் டு மெசேஜ் மீ. இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ரொம்ப வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். இது வந்து ஜஸ்ட் விமன் மட்டும் கிடையாது, மென்னுக்கும் வராங்க. மென்னும் அதிகமான ஏஜ் கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி 20-21 years இருக்கிறவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா அட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போது விமன் வந்து மதர் கேர் ப்ரொடெக்டிவ் அந்த ரேஞ்சுன்னு போனால், மென்னுக்கு எப்படின்னா யூத்தாக இருக்கிறவங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க, பப்ளியாக இருக்கிறவங்க இது மாதிரி அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே மேரேஜ் லைஃப் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன, மேரேஜ் லைஃப்பு ரிலேஷன்ஷிப், அது அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இல்லாத காரணங்கள் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் ஒரு திருப்தி ஏற்படுத்துறது. எது கிடைக்கலையோ அதை இங்கேயே வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த அன்பு மடைமாற்றம் வந்து சில நேரங்களில் பல நேரங்களில் அது தப்பாக தான் போகுது. பல நேரங்கள் 99% அது தப்பாக போயிடும். ஏன்னா எங்கே உங்களுக்கு பிரச்சனையோ அங்கே நீங்கள் சரி பண்ணுங்கள். உங்கள் கணவன் கிட்ட பிரச்சனையா, உங்கள் மனைவி கிட்ட பிரச்சனையா, பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசுகிறதுக்கே இங்கே நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஃபோனில் பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வர ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் 5 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விதம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் அலையன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கும் என் மனைவிக்கும் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். இதை வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்ம கவுன்சில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், இதுதான் பிரச்சனை என்கிட்ட இருக்குது இல்லை அவங்கக்கிட்ட இருக்குது, நாங்கள் இதை ரியலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். சொல்யூஷனை நோக்கி வர ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக பேகேஜ். அதாவது என்னென்னா, கல்யாணம் ஆன டைமோ இல்லை அந்த கல்யாண ப்ரிப்ரேஷன் டைமில் இந்த அப்பா அம்மாக்களோட ஈகோ கிளாஷஸ்ஸு, ஸ்டார்டிங்கில் நடக்கிற இன்லாஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா அப்படியே மெமரியில் ஸ்டோர் ஆகிடுது. அந்த பேகேஜோடையே வருஷங்களை கடந்து சின்ன பிரச்சனை வந்தாலும், அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு உங்கள் அம்மா என்ன இந்த புடவை தான் கெட்ட சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன், அது அவங்க கேட்கல, உங்கள் அப்பா வந்து எனக்கு இதை தரேன்னு சொன்னார், அதை தரலன்ட்டு அந்த பிரச்சனை எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே, குழந்தையும் பிறந்திருக்கும், அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஸோ இந்த பேகேஜை தாண்டி வரும்போது அவங்கள வந்து நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்டல் அண்ட் ரிப்பேரேட்டிவ். அதாவது என்னென்னா, தன்னுக்குள்ளே ஒரு பிரச்சனை, பர்சனலாகவே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னுடைய நான் பாஸ்டில் நடந்த ஒரு சைல்ட்ஹுட்டில் இருந்த எனக்கு ட்ராமாஸ் இருந்திருக்கலாம், என்னுடைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ், நான் வந்து ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து மாட்டி அதில் எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ அதில் வந்து என்னால் ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு கரண்ட் மேரேஜில் நான் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது, ப்ளஸ் என்னுடைய
ஒரு broken ஃபேமிலிலேருந்து வந்திருக்கலாம், சிங்கிள் பேரண்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அப்பாவோ இல்லை அம்மாவோ இறந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராமாஸ், ஸோ டெவலப்மெண்டல் தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. இன்னொன்று ரிப்பேரேட்டிவ்னு வரும்போது இந்த மாதிரி ட்ராமாஸ்லேருந்து அவங்களே ஹீல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஐதர் ஆஃப் த பார்ட்னர். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் பாதிக்கிற பார்ட்னர்ஸ் வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். அதாவது அது எப்படின்னா யூ ரெண்டு பேருமே ஈக்குவலாக வச்சுருப்பாங்க. இது 2 பேரும் ஹெல்ப் பண்ணிப்பாங்க, வேலைகளை பங்கு போட்டுப்பாங்க, ரெஸ்பெக்டாக நடந்துப்பாங்க, வெளியே போவாங்க, எல்லாத்துலேயுமே ஈக்குவாலிட்டி இருக்கும். ஆனால் என்ன ஆகிடும்னா இவங்களுக்கு இந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விட மாட்டாங்க. அது இன்லாஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களுடைய கொலீக்ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ இது, எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாமல் கிளாஷஸ் ஆகி கான்ஃப்ளிக்ட் ஆகி வெளியே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் வரவங்க இருக்காங்க. அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்பர்சனல் சொல்லுவோம். அதாவது பர்சனலாகவே எனக்கு பர்சனாலிட்டி டைப்பில் எனக்கு சேலஞ்சஸ் இருக்குது, என்னால் இதை பண்ண முடியல. ஒரு சில ஹஸ்பண்ட்ஸை கேட்டோம்னா எங்க நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பேசுங்க அப்படின்னா நான் அப்படி கிடையவே கிடையாதுங்க, எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது, என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன், அதெல்லாம் அவளுக்கு பற்ற மாட்டேங்குது, நீங்கள் கேளுங்க, வாரம் நாங்கள் பார்ட்டி போகிறோம், அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை டூர் கூப்பிட்டு போகிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூப்பிட்டு போகிறேன், வேறு என்னங்க வேணும் அப்படின்னு. அதைத்தான் அவர் லவ்னு நினைக்கிறேன். உடனே வைஃப் சொல்லுவாங்க இது எல்லாமே செய்கிறாருங்க, ஆனால் எங்கே போனாலும் அவர் ஃபோனில் தான் இருப்பார், நான் தனியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த டூரு, நான் இவ்வளோ செலவு பண்ணி அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் போட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு அப்படி வேறு என்ன இருக்குது பேசுகிறதுக்கு இருக்குது, அதெல்லாம் பேசியாச்சு. அதாவது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எதை பற்றி பேசுறது. ஒரு கட்டத்துக்கு மேலே வே ஃபார்வர்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா மேடம் என்ன மேடம் பேசுறது, உட்காந்தா சண்டை வருது மேடம், பேச ஆரம்பித்தாலே அது எங்கேயோ கொண்டு போய் கல்யாணத்துக்கு போயிடுதுங்க மேடம், அப்புறம் எதுக்கு நான் பேசணும். ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்தா என்னுடைய 10 இயர்ஸ் பேக் போயிடுறான், இல்லை 2 இயர்ஸ் பேக். ஸோ அந்த மென்னுக்கு என்னன்னா உட்கார்றதுக்கு பயம். ஆனால் பெண்களுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணிடலாமே, அது நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா இது முடியாது. ஸோ அது நம்ம ஹேண்டில் பண்ணி அது எப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோட வராங்க. அப்போ சின்ன சின்ன உராய்வுகள் தான் லாஸ்ட்டில் பெரிய விரிசல் ஏற்படும். எக்ஸாக்ட்லி அது என்னன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்றத எதிரில் இருக்கிற என்னுடைய பார்ட்னருக்கு தெரியாமல் போகிறதும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோ இல்லை அவங்களோ கன்சிடர் பண்ணிக்கிறதும் தான். இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். மதர் இன் லா ப்ராப்ளம் யூனிவர்சல் ப்ராப்ளம்ன்றாங்க, ஆனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மதர் இன் லா டாட்டர் இன் லா ப்ராப்ளமுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி அப்பா அம்மாக்கள் கிட்ட இருந்து வர ப்ரெஷர்ஸு, அதுக்கப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்காக ஒர்க் போகக்கூடாது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பெண்களும் அனுபவிக்கிறதா. ஆனால் ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த இன்டென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்க, அது எந்த மாதிரி அவங்கள பாதிக்குது, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இங்கே தான் அந்த மேரேஜ் லைஃபோடைய விரிசல்கள் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த பரந்துபட்ட அனுபவத்தில் ஒரு 4லிருந்து 5 வயது ஆணுக்கும் பெண்ணுக்குமான வயது இடைவெளி இருந்தால் இந்த உறவு கொஞ்சம் சுமூகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மேரேஜுக்கும் அந்த கப்புள்ஸ்க்கும் நம்மளுடைய ரியல் கப்புள்ஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா நிறைய நம்ம மேரேஜ் லைஃப்பை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு போகலாம். உடனே பிரேக் பண்ணிக்கிறத விட கொஞ்சம் ஹெல்த்தியாக அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகிறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த வயது அதிகமான பெண்களை விரும்பக்கூடிய ஆண்கள் அது ஒரு லவ்வை மேரேஜ் ஆக்குறதுக்கோ இல்லை ஒரு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கோ நிறைய காரணங்களை நிறைய ரீசன்ஸை நாமளே தேடிக்கிறோம். ஏன் சச்சின் டெண்டுல்கர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பெரிய ரோல் மாடல்லாம் பிடிச்சி நம்ம டேக் ஒரு சச்சின் டெண்டுல்கர் தான் இருக்காரு, நம்ம எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியுமா அதுக்காக? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃப்லும் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கவே கூடாது.
அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்னா அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி வேறு, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் வேறு, அவங்களுடைய புரிதல் வேறு. அவங்களுக்கு அது ஓகேவாக இருந்திருந்தா நமக்கும் அது ஓகேவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸில் மேரேஜ் பண்ணவங்களுக்கு பிரச்சனையாக டிவோர்ஸ்லாம் ஆயிருக்கு. அதெல்லாம் யாருமே பார்க்கவே மாட்டாங்க, இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இஷ்யூஸ் நிறைய இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் மேம், இப்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் கூட இந்த மாதிரியான ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இஷ்யூஸில் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு தவிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன? இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே கன்சிடர் பண்ணிக்க வேண்டான்றது என்னுடைய ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா இது உங்களை ஒரு ஹெல்தியான மைண்டுக்குள்ளே வச்சுக்காது. எப்போவுமே ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கும். எப்போவுமே வந்துட்டு நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு நம்ம எப்போவுமே ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம ஒரு லவ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டைமில் நமக்கு தேவையும் படும். அப்படின்னும் போது கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒன்லி ரிசீவிங். எப்படி அது ஒரு பேரண்டிங் ஸ்டைலாக மாறிடுமே தவிர்த்து அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டைலாகவே இருக்காது. ஸோ அதை புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுவும் ரிலேஷன்ஷிப் தான், லவ்வுக்கு வயசு என்ன, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், இப்படியெல்லாம் சொல்லி அவங்களே ஏமாத்திக்கிறதானே தவிர்த்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எப்போ தெரியுமா, 40 வயசு இருக்கும்போது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். 60 வயசு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம முடங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வயசானவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் கொடுத்துக்கிற இந்த இது கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்ற விஷயம் இதுக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. இதில் ஏஜ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதுலேயும் ஆண்கள் மீது அட்லீஸ்ட் அவங்க 27, 28 இருக்கணும், பெண்களுக்கு 25 இருக்கணும். இதுதான் ஐடியல் மேரேஜ் ஏஜ். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த ஒரு என்ன சொல்கிறது, விட்டு கொடுக்குறதோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்டர்ஸை கொண்டு வரதோ, இமோஷ்னலாக ரொம்ப டாக்ஸிக்காக கொண்டு போகாமல் ஓரளவுக்கு மேரேஜ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு விஷயம் இந்த ஏஜில் கரெக்டாக இருக்கணும். மற்ற எல்லாமே இட் இஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப். அது கண்டிப்பாக டாக்ஸிக்குள்ளே தான் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த ஏஜ் அதிகமான பெண் ஒரு ஏஜ் கம்மியான பையனை லவ் பண்ணுறப்ப நமக்கு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி வாழ்க்கை ஓடிருமோ, அந்த ஒரு படத்தில் கூட டயலாக் சொல்லுவாங்க, அந்த பையனுக்கு வாழ்க்கை இப்படியே ஓடிருமான்னு ஒரு டவுட். இந்த பொண்ணுக்கு ஏது இவன் யார் கூடயா ஓடிடுவானோ அப்படின்னு ஒரு டவுட்லேயே போகிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரியான கேஸ்லாம் டீல் பண்ணிருக்கீங்க? இருக்கும். அதான் சொன்னேன், இன்செக்யூர்ட் ஃபீலிங் பயங்கரமாக இருக்கும். என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க. பெண்களுக்கு நேச்சராகவே தன்னுடைய விஷயங்கள் தனக்கு இருக்கணுன்ற ஒரு பொசசிவ்னஸ் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும். இதை நீங்கள் சொன்ன மாதிரி என் லைஃப் இப்படியே ஓடிடுமா இல்லை அவன் விட்டுட்டு ஓடிடுவானான்றது 100% ஃபேக்ட் இன்சைட் திஸ் ரிலேஷன்ஷிப். இதை பெருமையாக வேணால் வெளியே சொல்லிக்கலாம், நான் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், அவனுக்கான எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுத்துருக்கேன், அவன் என்னை விட்டு இந்த கம்ஃபர்ட்டெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்ஃபர்ட் கொடுக்குறதே அந்த பையன் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான். அப்போ அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலே வித்தியாசம். இது ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் சொல்லுவாங்க. எப்போவுமே எப்படா இவன் என்னை விட்டுட்டு போயிடுவானுன்ற பயத்திலேயே எல்லா விஷயத்தையும் செய்கிறது, எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுவாங்க, எல்லாத்தையுமே செய்வாங்க. ஸோ இது இட்ஸ் நாட் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப்குள்ளே வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸோடு யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை பிரேக் பண்ணிக்கோங்க. இது ரிலேஷன்ஷிப்பே முதல்ல கிடையாது, இது பேரண்டிங் ஸ்டைல். பட் இந்த மாதிரியான ஒரு முற்போக்காக நாங்கள் யோசிக்கிறோம், இதெல்லாம் எதிர்க்கிறவங்க பூமர் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களே நம்ம பார்க்குறோம். இல்லை என்னையே இப்போ சொல்லலாம், என்னையே நீங்கள் ரொம்ப பூமராக இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது மைண்டுக்கு என்ன பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இந்த சிஸ்டம், ஒரு மேரேஜ் சிஸ்டமோ இல்லை ஒரு ஃபேமிலி சிஸ்டமோ அந்த காலத்துலேருந்து வந்தது மென்டல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் முற்போக்காக நானும் நினைக்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் பீஸ் ஆஃப் மைண்டுன்றது ஒன்று தான், ஹாப்பினஸ்ன்றது ஒன்று தான். லவ்வு, கேரு, எதிர்பார்ப்பு, கொடுக்கறது, வாங்கிறது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே எனக்கான இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே எந்த காலங்கள் போனாலும் இதுதான் மனசு எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ என்ன ஒரு சைக்காலஜிஸ்டாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் முற்போக்காக நினச்சி நீங்கள் பண்ணுற ஏஜ் இஸ் நாட் அ நம்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய மென்டல் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகும். எல்லாரும் என்கிட்ட தான் வரணும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா வந்துட்டு உட்காந்து செஷன் எடுத்துகிட்டு கல்லா கட்டிடுவோம். ஸோ நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் நம்மளுடைய பாடிக்கும் எது ஹெல்தின்றதான் நான் பேசுகிறேனே தவிர்த்து இதை நீங்கள் பூமர்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லை இது நீங்கள் உங்களுக்கு தெரியல நீங்களாம் அந்த கால ஆளுன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தி ஒன்லி திங் இஸ் மென்டல் ஹெல்த்துக்கு இது சரியில்லை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology.